சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் விஜய் இன்னைக்கு வழக்கம் போல் பேசியிருக்காரு. வழக்கம் போல் திமுக மட்டும் தான் விமர்சிச்சிருக்காரு. பாஜகவை விமர்சிக்க மாட்டேன்னு வேறு சொல்லியிருக்காரு. பாஜகலாம் சீனில் இல்லைங்க. எப்படி பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறத அது ஒன்றும் சீனில் இல்லையே. இந்த தேர்தலில் பாஜகவுக்கு தொடர்பே இல்லையே. இன்றைக்கி தமிழ்நாட்டை சூறையாடுவதில் தமிழ் மொழியை, நீட்டு, புதிய கல்விக் கொள்கையிலிருந்து எல்லாமே பாஜக தமிழ்நாட்டோட தொடர்பு இல்லையா? இந்த இனத்தை, மொழியை, மக்களை, மாநில உரிமையை பறிப்பதில் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் பாஜகவை பேச மாட்டோன்னு எவ்வளோ டாக்டிக்ஸாக இருக்காங்க பாருங்கள். முழுக்க முழுக்க பாஜகவின் ஸ்கிரிப்ட் தான். ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் கூட அனுப்பியிருந்தாங்க, இதுதான் அவர் பார்த்து படித்தது அப்படின்னு. அது இல்லைங்க, இது டிஎம்கேக்காரங்க பரப்புகிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அந்த பேப்பர் அதுதான் அந்த பேப்பராக எனக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசுனதை பார்க்கும்போது அந்த பேப்பர் மாதிரி தான் அவர் பேசுகிறார். முழுக்க முழுக்க பாஜகவோட ஸ்கிரிப்ட் பேப்பரை தான் விஜய் பேசுகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரையும் தேமுதிகவை விமர்சிக்காதவர் இன்றைக்கி தேமுதிகவை விமர்சிக்கிறார். சும்மா அறிவாலயம் பக்கம் நிழலுக்கு ஒதுங்கியிருக்காங்க, வெயிலுக்கு அவங்கள கூப்பிட்டு சீட்டு கொடுக்குறாருன்னு இருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கார். இதுவரையும் விமர்சிக்கலை. யாரெல்லாம் தான் கூட்டணிக்கு வரலையோ, திமுக கூட்டணியில் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் விமர்சிக்கிறார். திருமாவளவனை பார்த்து உன் பக்கம் 20 பேர் கூட இல்லை அப்படின்னு இழிவாக பேசியவர் தான் ஆதவ அர்ஜுனா. தான் பக்கம் வரமாட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டா அசிங்கப்படுத்துறது. வருவாங்கன்னு சொன்னால் அவர் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமா, அவர் எங்கள் பக்கம் தான் வரப்போகிறாரு, தலித்த முதலமைச்சராக போகிறோம் அப்படி இப்படிலாம் சீனை போட்டாங்க. வரமாட்டாருன்னு தெரிஞ்சவொடனே திருமாவளவனை 20 பேர் கூட இல்லாத ஆள் என்ன பண்ணாங்க. பிரேமலதா விஜயகாந்த் வந்து எங்கள் மதுரைக்காரர், எங்கள் அண்ணன் அப்படிங்கிற வேண்டியது. இன்றைக்கி அவர்கள் வந்து அறிவாலயம் போனவுடனே சும்மா நிழலுக்கு ஒதுங்கின கேஸெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு இழிவுபடுத்தி பேச வேண்டியது. அப்போ பாஜக கூட்டணியை குறித்து எந்த விமர்சனமும் இல்லை. பாஜகவின் கொள்கை நிலைப்பாடுகள் குறித்து எந்த விமர்சனமும் கிடையாது. பாஜக தமிழ்நாட்டை சூறையாடுவது குறித்து எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் நாங்கள் கொள்கை எதிரியாக பாஜக வச்சுருக்கோன்னு வேறு சொல்கிறார். ஆனால் பாஜக விமர்சிக்க மாட்டேன்னு ஓப்பனாக சொல்லிட்டார். எனக்கு விமர்சிக்க ஒன்றுமே இல்லை, ஏன்னா சட்டமன்ற தேர்தல் திமுக மட்டும்தான் விமர்சிப்பேன் அப்படின்ட்டுருக்கார். ஆனால் பல இடங்களில் மாட்டிக்கிட்டார். அவர் வசமாக நான் ஒரு சங்கிதான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தியிருக்கிறார். வேறு ஒன்றும் இல்லைங்க. நீட்டு விவகாரத்தில் பாஜக என்ன சொல்லுதோ அதைத்தான் வேறு வடிவில் சொல்கிறார். ஒரு ஏற்கனவே டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பான்லாம் கேட்டு மாட்டிக்கிட்டாங்க. நீட் அனிதா இறந்தபோது வலதுசாரிகள் பிஜேபி என்னெல்லாம் சொன்னாங்களோ அதே வார்த்தைகளை வேறு வடிவில் பேச வைப்பாங்க பாஜக. இப்போ விஜயை வச்சு பேச வைக்கிறாங்க. விஜய் யார்? பாஜகவின் கொள்கை எதிரி. நம்புங்க, நம்பலைன்னா ரத்தம் கக்கி சாவிங்க. ஆனால் அவர் நீட்டுக்கு ஆதரவாக பேசுவார். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நம்ம அரசு பள்ளியினுடைய பாடத்திட்டத்தை மேம்படுத்தணுமா, எல்லா விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகும் விதமாக. இந்த வார்த்தை யார் சொல்கிறது? பாஜக சொன்ன விஷயம். தமிழ்நாட்டு பாடத்திட்டம் சரியில்லை, எங்களுடைய மத்திய அரசு பாடத்திட்டம் கொண்டு வரணும், புதிய கல்விக் கொள்கை நீட்டுங்கிறது யாருடைய கொள்கை? பாஜக கொள்கை. இன்றைக்கி விஜய் பேசியிருக்கார். விஜய் பின்னாடி விசிலடித்து இருக்கக்கூடிய என் தமிழ் உறவுகளே, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சகோதரர்களே, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பாஜக நேரடியாக அவன் மூஞ்சியை காமிச்சு வர முடியாது தமிழ்நாட்டில். அதனால் இந்த விஜய் மாதிரி அரசியலற்ற, அறிவு போதாமை உள்ள இந்த மாதிரி கோடீஸ்வரன் நடிகர்களை வச்சு உங்களை ஏமாத்துறாங்க. ஒரு நான் பிராமினை வச்சே நான் பிராமினை அழிக்கிறாங்க. இதுதான் நடக்குது. இதுதான் ஆண்டாண்டு காலமாக அவங்களுடைய தந்திரம். பாஜக அதை பேசியிருந்தால் இந்நேரம் தமிழ்நாடு கொந்தளிச்சிருக்கும். ஆனால் விஜய் பாருங்கள், அவங்க ஸ்கீமையே வேறு மாதிரி பேசுவாங்க. விஜய் பேசும்போது யாருக்கும் எதிர்க்கணும்னு தோணாது. அவர் ஸ்டாண்டர்ட் ஆக்கணும்னு சொல்கிறார், சிலபஸை வந்து தகுதிப்படுத்தணும்னு சொல்கிறார். இதைத்தான் பிஜேபியும் சொல்லுது மக்களே. பிஜேபி சொல்கிறது தான் விஜய் சொல்கிறார். நம்ம மாநில பாடத்திட்டத்தில் படித்த அனிதா செத்து போச்சு. மாநில பாடத்திட்டத்தில் 99% வாங்கின 12th வாங்கின எங்கள் அனிதா செத்து போச்சேடா, எங்கள் தங்கச்சி அனிதா செத்து போச்சேடா. 99% வாங்கின அனிதா ஏன் உங்களுடைய தகுதிப்படுத்தப்பட்ட அந்த பாடத்திட்டத்தில் தோற்று போச்சு அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். எங்கள் பிள்ளை 12ஆம் கிளாஸ் வரையும் ஒரு பாடத்திட்டத்தில் படிக்குது. அது மாநில அரசு பாடத்திட்டம், ஸ்டேட் போர்டு. அதுலேயே நீங்கள் எக்ஸாம் வச்சு டாக்டர் ஆகி எத்தனையோ சிறந்த டாக்டர்கள் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்துலேயும் வேலை பார்க்குறான். அதை ஒழிச்சிட்டு எங்களுடைய பாடத்திட்டத்தை தான் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் நீட். ஆனால் அவனை விட நம்ம கல்வித்தரம் அதிகம் இருக்குது. இப்படி பேசாமல் விஜய் எப்படி பேசுகிறாருன்னா, நம்ம பாடத்திட்டம் சரியில்லையா, இது யாருடைய குரல்? பாஜக குரல். நம்ம பாடத்திட்டத்தை தகுதிப்படுத்தணுமா, இது யாருடைய குரல்? பாஜகவின் குரல். அப்போ அவர் வாயிலேயே மாநில பாடத்திட்டம் சரியில்லை, மத்திய அரசு பாடத்திட்டம் நல்லா இருக்குன்னு சொல்கிறார். அப்போ இவர் யார் பக்கம் நிற்கிறார்? பாஜக பக்கம் நிற்கிறார். பாஜகவை விமர்சிக்க மாட்டேங்கிறார். அப்போ இவர் யாருடைய ஆளுன்னு தெரியுதா? சங்கி தான். சங்கி சுத்தமான சங்கி, சுத்தமான நெய்யில் வறுத்தெடுக்கப்பட்டன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு சங்கி தான் விஜய்.
இப்போ பிரேமலதா செந்தூர பாண்டியில் அந்த பட வாய்ப்புக்காக இவங்க அப்பா விஜயகாந்த் காலில் விழுந்ததுலேருந்து எல்லாத்தையும் விலாவரியாக பிரேமலதா பேசுவாங்க. ஆனால் அது உண்மையும் கூட. விஜயகாந்த் இல்லைன்னா விஜய் ஒரு நடிகரே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தேவை பாஜக ஸ்கிரிப்டுங்கனால அப்படியே எதிர்த்து பேச வேண்டிய நிலைக்கு வந்திருக்கார். இப்போ எனக்கு த்ரோட் இப்போ சரியில்லை, இந்த வீடியோ போடக்கூடாதுன்னு கூட நினச்சேன். ஆனால் இவ்வளோ ஓப்பனாக பாஜக சார்பாக பேசுகிற ஒரு நடிகருக்கு இவ்வளோ கூட்டம் கூடும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ புலி நேரடியாக வந்தால் மக்கள் இது புலின்னு தெரிஞ்சிடும், இது ஆபத்து, இது மிருகம்னு. ஆனால் பசுத்தோல் போர்த்திய புலியாக வருது, இவன் இதெல்லாம் பசு தானே அப்படின்னு விளாண்டு பார்க்குறான். அது பசு இல்லைடா. விஜய்ங்கிறது ஒரு முகம், இதே கிடையாது, ஒரு முகமுடி. விஜய்ங்கிறது முகமுடி. நீங்கள் பார்க்குற விஜய் உண்மையான முகம் கிடையாது, அது பிஜேபியின் முகம். விஜய் மூஞ்சி எடுத்து அப்படி ஒட்டிக்கிட்டு வர்றாங்க. விஜய்க்குன்னு ஒரிஜினாலிட்டி கிடையாது, இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது, ஸ்டேட் ரைட்ஸ்னால் என்ன, மாநில உணர்வு எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வெற்றி நிச்சயம்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. வெற்றினா விஜய்னு அர்த்தம். அப்போ நாங்கள் விஜய் போன்னு ஸ்டாலின் சொல்கிறாருங்கிறாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் பேசுகிற பேச்சா? இந்த தலைவரோட பேச்சை பார்த்து நீங்கள் வியக்கிறீங்க அப்படின்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆபத்தாக இருக்குது. தமிழ்நாடை பார்க்கும்போது தமிழ்நாடு அயோத்தியா மாறாதுன்னு ஹெச் ராஜாவை பார்த்து நம்ம நம்புகிறோம். ஹெச் ராஜாவெல்லாம் மக்களை ஆதரித்து முஸ்லீம்கள் மீது கலவரம் ஏற்படுத்த மாட்டாங்கன்னு. ஆனால் விஜய்கள் பின்னாடி கூட்டம் வரும்போது இது அயோத்தியா, பீகாரா, உத்தரப்பிரதேசமாக மாறிடுமோங்கிற பயம், பதட்டம் நமக்கு வருது. இப்போ நீட்டை ஆதரித்து பேசியிருக்கிறார் விஜய். விஜய் ரசிகர்கள் யாருக்காவது இந்த ஆபத்து புரியுதா? விஜய் ஏன்டா ஆதரிக்கிறேன்னு கேட்டால் ஒருத்தன் சொல்கிறான், எங்கள் வீட்டு பக்கங்க கால்வா வெட்டி போட்டிருக்காங்க, இதை கண்டிக்கணுங்க. இதுக்கும் விஜய்க்கு என்ன சம்மந்தம்? இந்த திராவிட ஆட்சி, ரோடு சரியில்லை. சரி, விஜய் அதெல்லாம் மாறிடுமா? மணல் கொள்ள போயிடுமா? குவாரி கான்ட்ராக்ட். விஜய் கட்சியில் இருக்கிறவங்க யாராவது ஒரு தரமான நபர்னு தெரியுமா? விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கவங்க யாராவது ஊழல் குற்றச்சாட்டு இல்லாதவங்கன்னு தெரியுமா? விஜய் கட்சியில் சேர்ந்துருக்கவங்க யாராவது ஒரு நல்லவங்கன்னு தெரியுமா? அந்த கட்சியில் வாய்ப்பு இல்லாதவன், இந்த கட்சியில் வாய்ப்பு இல்லாதவன், பெரிய பெரிய முதலாளிகள், பண முதலாளிகள் தானே அங்கே சேர்றாங்க. அவங்க எப்படி இவங்களுக்கு மாற்றாக இருப்பாங்க? கொள்கை ரீதியாகவும் மாற்று கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய லஞ்சம் ஒழிப்பு, அதுக்கும் மாற்று கிடையாது. அப்போ எல்லா இதுலேயும் ஊறி துளைத்த பண முதலைகளும் ஊழல் பெருச்சாலைகள் தானே விஜய் கட்சியில் இருக்காங்க. விஜய் ஊழலுக்கு அப்பாற்பட்டவரா? எவ்வளோ வழக்கு, லஞ்ச ஒழிப்பு, முறைகேடு, வரி ஏய்ப்புன்னு இருக்குது. ஆதவர்ஜினா யார்? யார் மீதாவது குட் புக்ஸ் இருக்கா, நல்ல ரெக்கார்டு இருக்கா, மக்களுக்காக மாநிலத்துக்காக செஞ்சாங்கன்னு? முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஸ்கிரிப்டை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது தெரியாமல் நீங்கள் ஏதோ அவர் பாஜக அவர் சொல்கிறாரு பாருங்கள், பாஜகவை திட்டக்கூடாதுன்னு. பாஜக ஏடிஎம்கே என்ன சொல்லுது? இது பாஜக பற்றி பேசாதீங்க, இது ஸ்டேட் தேர்தலுங்குது. அது கூட்டணியில் இருக்குது பாஜகவோட. இவர் என்ன சொல்கிறாரு? பாஜக பற்றி பேசாதீங்கிறார். அப்போ விஜயோட கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னது? பாஜகவை பற்றி யாரும் பேசாதீங்க, பாஜகவை பேசாதீங்க. ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? பாஜகவை பற்றி மட்டும் பேசுங்கிறாரு. புரியுதுங்களா எங்கே வித்தியாசம் இருக்குன்னு? பாஜக தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற அந்த உண்மையை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட நபர் தான் விஜய். அது ரொம்ப அப்பட்டமாக தெள்ள தெளிவாக தெரியுது. கிட்டத்தட்ட உளறிட்டார் அவர் சங்கிங்கிறத. இப்போ ரொம்ப ஆதவர்ஜினா சொல்கிறாரு, பஸ்ஸில் ஏறினா இவங்க சின்னத்தை வச்சு தான் விசில் அடிக்கிறாங்களாம். எப்பா, பஸ் கண்டக்டர் விசில் அடிக்கிறதுங்கிறது காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு சின்ன கொடுத்ததுக்கப்புறமா அவங்க விசில் அடிக்கிறாங்க. வர வர எதையெல்லாம் பேசுகிறதுன்னு விவஸ்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒவ்வொரு முறையும் விஜயை நம்ம அம்பலப்படுத்திகிட்டே இருக்கிறோம். இந்த இளைஞர்கள், பெண்கள் அங்கே போய் என் பிள்ளையை விட்டுட்டு வந்தேன், சாக விரும்புகிறேன், இப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று அங்கே செத்து போயிடுறான், போய் மீதி உயிரோடு இருக்கிறவன் நான் சாக விரும்புகிறேன் அப்படிங்கிறான். இது என்னன்னே தெரியல. ஒரு பெரிய கூட்டத்தை சங் பரிவார்ட்ட அப்படியே கொடுக்க போகிறோமோங்கிற பயம், பதட்டத்தோடு தான் சொல்கிறேன். இல்லைன்னா இந்த வீடியோ போடுற ஐடியாவே எனக்கு இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இளைஞர்களே, தயவுசெய்து சிந்திங்க. தமிழ்நாடு இதுவரையும் காத்து வைத்திருந்த மத நல்லிணக்கம், சமூக நீதி எல்லாத்தையும் விஜய்ங்கிற முகமுடியை வச்சு அவன் கொள்ளடிக்க போகிறான். எச்சரிக்கையாக இருங்க. எச்சரிக்கையாக இருக்கவங்க எப்படி உங்கள் கடமை. எவ்வளோ அம்பலப்படுத்தணுமோ மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துங்க. தமிழ்நாட்டுக்கான அடையாளத்தை காப்பாற்றுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது போன்ற அரசியல், சமூகம், சட்டம், சினிமா, பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தான். நன்றி.